ரகசிய வரைக்கும் போனால் கடன் வாங்கக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? கடன். ஏசி எப்படி வாங்கினீங்க? இஎம்ஐ. ஃப்ரிட்ஜு இஎம்ஐ. வாஷிங் மிஷின் இஎம்ஐ. வீடு எப்படி கேட்டீங்க? லோன், அது இஎம்ஐ. பைக் எப்படி வாங்கினீங்க? இஎம்ஐ. ஆண்டவர் சொல்ற கடன். நீங்கள் ரகசிய வரைக்கும் மேலே போவ, பஜாஜுக்காரன் வந்து காலை பிடிச்சி எடுத்துருவான். எங்கே போகிறேங்க, வா கொடுத்துட்டு போ. என்ன பண்ணிட்டு போ? மனம் திரும்பிடுங்க. இந்த வருஷத்தில் இஎம்ஐலாம் வாங்கவே கூடாது. ஆமே சொல்லுங்க சிஸ்டர். ஃபோன் நல்லா இருக்கு, எவ்வளவு? அது 40,000. எப்படி வாங்கினீங்க? இஎம்ஐ. இஎம்ஐ போட்டு வாங்கணும். இஎம்ஐ பேய். இஎம்ஐங்கிற பேய் நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் இந்த பேயை துரத்தவே உபவாசம் போட்டு ஜெபிக்கணும் போல. ஏன் பொருளாசை இருக்க பற்றி இஎம்ஐல வாங்குறோம்? வீடு கட்டி கொடுப்பாரு ஏசப்பா சொன்னாராம். அப்போ யார் தான் கட்டி கொடுப்பா? இவன் நேரம் எங்கே போய் பேங்க் மேனேஜர் காலில் போய் விழுறான். லோனை தரும், நான் கரெக்டாக கட்டிடுவேன், லோனை தரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடனே இல்லாமல் இருக்கிறது தான். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.